ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டு வில்லாஸ். இன்னைக்கு வீடியோவில் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய இளம் வயது பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பெண்களுக்கு பீரியட்ஸ் மந்த்லி ஆகாமல் தள்ளி வருது. அதுலேயும் ஒரு சில பெண்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் 4 மாதத்துக்கு ஒரு டைம் கூட பீரியட்ஸ் ஆகுது. இப்படி தள்ளி வரக்கூடிய இந்த பீரியட்ஸை சீக்கிரமே வர வைக்கணும். ஒரு 3-4 நாட்கள்லே கண்டிப்பாக வரணும். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் எனக்கு ரெகுலர் பீரியட்ஸாக ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான சில ஹோம் ரெமெடிஸ் பார்க்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறது இந்த சோற்றுக்கற்றாழை தாங்க. இந்த சோற்றுக்கற்றாழை பார்த்திங்கன்னா திருமணமாகாத இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்க டெய்லியுமே எடுத்துக்கலாம். பீரியட்ஸ்க்காக சோற்றுக்கற்றாழையை எடுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், எனக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா ஓவர் ப்ளீடிங் வரும், ஓவர் ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சோற்றுக்கற்றாழையை எடுத்துக்க வேணாம். அதுலேயும் திருமணமாகி எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, எனக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது, நான் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சோற்றுக்கற்றாழை எடுத்துக்க வேணாம். இந்த சோற்றுக்கற்றாழை எடுத்து தோள்கள் எல்லாம் சீச்சிட்டு இந்த சோற்றுக்கற்றாழை ஜெல்லை 7 தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சோற்றுக்கற்றாழை ஜெல் ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். இது கூடவே கருப்பட்டியை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தினமுமே எடுத்துகிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக பீரியட்ஸ் சீக்கிரமே வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடும். அடுத்ததாக எடுத்துட்டோன்னு சொன்னால் இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா திருமணமாகி ப்ரெக்னென்ட்டுக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. 1 ஸ்பூன் போல் கருஞ்சீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கருஞ்சீரக பவுட்ரை எடுத்து 1/2 டம்ளர் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதை மதிய உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இதை தொடர்ந்து 10 நாட்கள் எடுத்தாவே போதும். சப்போஸ் உங்கள் கர்ப்பப்பையில் பீரியட்ஸ் உருவாகி அது வெளியே வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வெளியேறிடும். ஏன்னா கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூடான பொருள். ஏன்னா இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தைமோகுயினோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயில் கர்ப்பப்பையை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி இரத்தத்தையும் நல்லபடியாக வெளிப்படுத்தும். திரும்பவும் சொல்கிறேன், குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களோ இல்லை ப்ரெக்னன்ஸ் லேடியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கருஞ்சீரகம் எடுத்துக்கவே கூடாது. அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னால் இந்த சோம்பு குடிநீர். இந்த சோம்பு நார்மலாகவே குழந்தை பிறந்த பிறகு நம்ம கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை வெளிப்படுத்தக்கூடியது. 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து இதை லைட்டாக வறுத்துட்டு 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் கருப்பட்டி சேர்த்து நல்லா கொதித்து 1/2 டம்ளராக வற்றுனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து 15-20 டேஸ்லாம் எடுக்க வேணாம். ஒரு 3 to 5 டேஸ் எடுத்தாலே போதும். சப்போஸ் உங்கள் கர்ப்பப்பையில் பீரியட்ஸ் உருவாகி அது வெளியே வராமல் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வெளிப்பட்டுரும். அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னால் இந்த பெருங்காயம். இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயமாக எடுத்துக்கோங்க. அரைநெல்லிக்காய் சைஸ் மட்டும் இந்த பெருங்காயம் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 4-5 சொட்டு நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக கொஞ்சம் கொமட்டலாக இருக்கும், அதனால கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கோங்க. இதை உணவுக்கு பின்னாடி ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை டெய்லி எடுத்துக்கக்கூடாது. மிஞ்சி போனால் ஒரு 2லேருந்து 3 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கணும். அதுக்கு மேலே வேணாம். இந்த பெருங்காயம் கர்ப்பப்பையை சுருங்க விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி பீரியட்ஸை வெளிப்படுத்திடும். இர்ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலர் பீரியட்ஸ் ஆக்கிறதுக்கும் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸை 4-5 நாட்கள்லே வர வைக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஹோம் ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு செல்ல ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம்.